ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்டர் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். இனிமே நெக்ஸ்ட் வர 3 வீடியோஸ், இந்த வீடியோ சேர்த்து நெக்ஸ்ட் வர 2 வீடியோஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் we are going to see adjustment of capital under admission of partner. எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 100% அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாச்சும் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் நம்மளால் விட்டு போகவே முடியாது. we have to know and we have to be thorough in it. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்டர் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் there are 3 types. ஃபர்ஸ்ட் டைப் வந்து on the basis of new partners capital. செகண்ட் டைப் proportionate capital. தேர்ட் டைப் வந்து on the basis of combined capital of all partners. இந்த 3 டைப்ஸுமே நான் ஒரு டைப்பும் ஒரு வீடியோவில் சொல்லிட்டு வர போகிறேன். நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட மீனிங் என்ன, அதுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஓவர்வியூ கொடுத்துட்டு அது கூடவே ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் கொஸ்டின் டிஎஸ் கிராவல் கொஸ்டின்லேருந்து டிஎஸ் கிராவல் புக்லேருந்து சால்வ் பண்ண போகிறேன். அதனால என்ன ஆகுனா யூல் பி ஈஸிலி ஏபிள் டு கிராப் த கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் என் கூட சேர்ந்து போடும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் தரவாயிடலாம். அந்த மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் தரவாயிடலாம். ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் we are going to see adjustment of capital under admission of partner அல்ல first type on the basis of new partners capital. the basis of new partners capital பார்க்க போறோம். இப்போ क्वेश्चनல இப்போ கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல இன்னும் நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைப் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னே என்ன தோணுன்னா, ஐயோ என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு இதுக்குள்ள ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும் போல அப்படின்ட்டு யூ வில் கெட் அ தாட். ஆனால் நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இப்போ கொஸ்டின்லேயே நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது நியூ பார்ட்னர் கேபிட்டல் இஃப் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இஸ் கிவன் இன் த கொஸ்டின், அப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அந்த மெத்தட் அந்த டைப் கொஸ்டின் அப்படின்ட்டு ஈஸியாக வி கேன் ஐடென்டிஃபை இட். இதுவே கொஸ்டின்ல நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா அப்போ செகண்ட் டைப் ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன கிவன்ல நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் கொஸ்டின்ல நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். இதே கொஸ்டின்ல நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுக்கலன்னா செகண்ட் டைப். புரியுதா? ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். இப்போ பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி இருக்கான். ஏ அண்ட் பி அவங்க 3:2 ரேஷியோவில் இருக்கு. இப்போ என்ன பண்ணாங்க, நியூ பார்ட்னர் சி அட்மிட் பண்ணுறாங்க. சியை வந்து 1 lakh கேபிட்டல், சி பிரிங்ஸ் இன் 1 lakh கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஸ்டின்லேயே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2:1. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கல்ல, சியோட கேபிட்டல் தான் நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொடுத்தனால அப்போ ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உடனே 3:2:1 அதில் சியோட ஷேர் என்ன 1/6. நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் பேஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் பேஸ் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் பேஸ்னால் ஒன்றும் இல்லை, டோட்டல் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ். இப்போ ஏவோட கேபிட்டல் 5 lakh, பியோட கேபிட்டல் 5 lakhனா கேபிட்டல் பேஸ் 10 lakh. இதே ஏவோட கேபிட்டல் 5 lakh, பியோட கேபிட்டல் 5 lakh, சியோட கேபிட்டல் 1 lakhனா என்ன, கேபிட்டல் பேஸ் 11 lakh. அந்த மாதிரி டோட்டல் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கேபிட்டலில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம சியோட கேபிட்டல் நமக்கு தெரிஞ்சிருச்சு 1 lakh. 1 lakh அவனோட ஷேர் என்ன 1/6. அதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/6னா 6. இப்போ என்ன 6 lakh. 6 lakh தான் கேபிட்டல் பேஸ். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் பேஸ் வந்து 6 lakh. அதை வச்சு என்ன பண்ணலாம், அப்போ ஏவோட கேபிட்டல் என்ன இருக்கும் 3/6. அவனோட ஷேர் என்ன 3/6 இன்டூ கேபிட்டல் பேஸ் 6 lakh. அப்படி போட்டோம்னா ஏவோட நியூ கேபிட்டல் 3 lakhன்னு வந்துடும். பியோட நியூ கேபிட்டல் 2/6 இன்டூ 6 lakh, அப்போ அது 2 lakhன்னு வந்துடும். சியோட கேபிட்டல் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது 1 lakh. Therefore
ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நியூ கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் எப்படி இருக்கும்னா ஏக்கு வந்து 3 லேக் இருக்கும், பிக்கு 2 லேக் இருக்கும், சிக்கு 1 லேக் இருக்கும். இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லணும்னா கேபிட்டல் பேஸ் இஸ் ஈக்குவல் டு new partners capital into reciprocal of his share. So இதான் capital base ஓட formula. New partners capital into reciprocal of his share. So இதான் basic approach towards the first type of adjustment of capital under admission of partner. இப்போ ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 71. Gautam and Yashika are partners in a firm sharing profits and losses in the ratio 3:1. அதாவது old profit sharing ratio 3:1. The balance sheet of the firm. இப்போ நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் கொஷின் பார்ட்னர்ஷிப் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அந்த அப்ரோச் அது தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக டேலி பண்ண முடியும் அப்படின்ட்டு போன வீடியோவில் எப்படி அப்படின்னு நியூ அப்ரோச் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருவாங்க. இங்கே பாரு, அஸ்மா இஸ் அட்மிட்டட் ஆஸ் அ பார்ட்னர் ஃபார் 3/8 ஷேர் இன் த ப்ராஃபிட்ஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 2,10,000. இப்போ நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போது ஃபர்ஸ்ட் டைப் தான். இதே கொஸ்டினில் கொடுக்கலன்னா செகண்ட் டைப். இப்போ நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் டைப் 2,10,000 அண்ட் 50,000 ஆஸ் அ ஷேர் ஆஃப் குட் பில். ஸோ நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் மிஷினரி வில் பி டெப்ரிஷியேட்டட் பை 10% டாட் வச்சுக்கலாம். ஃபர்னிச்சரில் டாட் வச்சுக்கலாம். ஸ்டாக்கில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ப்ரொவிஷன் இப்போ டெட்டாஸில் ஒரு டாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர் வேர் டு பி இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் நியூ பார்ட்னர். இங்கே கொடுத்துருக்கான் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் நியூ பார்ட்னர். எனி அட்ஜஸ்ட்மெண்ட் டு பி டன் த்ரூ கரண்ட் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஏதாவது டெபிசிட், இப்போ பார்ட்னர்ஸ்க்கு வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போக ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து 3 lakh நியூ கேபிட்டல் இருக்கணும். ஆனால் அவனோட நியூ கேபிட்டல் 2,50,000, எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் 2,50,000 தான் இருக்குன்னா 50,000 அவனுக்கு டெபிசிட்டாக இருக்கா, 50,000 அவன் எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து இதே கொஸ்டினில் எதுவும் கொடுத்துலன்னா நம்ம கேஷ் நம்மளுக்கு வந்து 50,000 எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் டு பி டன் த்ரூ கரண்ட் அக்கௌண்ட்ஸ்னு இருக்காங்க. அப்போ அந்த டெபிசிட்டை வந்து கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படின்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ் கொஸ்டினில் போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டலாம். ஜேர்னல் என்ட்ரி அந்த மாதிரிலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் லயபிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 50,000. liability asset first capital partner capital space விட்டுட்டு creditor 50,000 next bills payable 30,000 போட்டு ஒன்றா போட்டு டிக் பண்ணிட்டே வர வேண்டியதான். bills payable 30,000. capital of Gautam 4 lakh, Yashika 1 lakh. Gautam, Yashika, இன்னொரு பார்ட்னர் யாரு, அஸ்மா. $4 lakh, 1 lakh. By balance brought down 4 lakh, இங்க 1 lakh. டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அசெட்ஸ்ல ஃபர்னிச்சர் பக்கத்தில் டாட் வச்சிருக்கோம். அப்போனா என்ன அர்த்தம், அங்கே வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணணும்,
ஃபர்னிச்சரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஃபர்னிச்சரை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஃபர்னிச்சர் எவ்வளோ, 60,000 60,000 போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, depreciate furniture by 5,000 less depreciation 5,000. இங்கே லெஸ் பண்ணிட்டோம். இங்கே கிரெடிட் ஆஸ்பெக்ட், அதை கிரெடிட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம். இப்போ டெபிட் எஃபெக்ட் எங்கே கொடுக்கணும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டு ஃபர்னிச்சர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலே ரெண்டு இடத்துல எஃபெக்ட் இருக்கணும். ஒன்று டெபிட் எஃபெக்ட், ஒன்று கிரெடிட் எஃபெக்ட், ரெண்டு இடத்துல வரணும். ஃபர்னிச்சர் டிக் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டு டிக் பண்ணிடலாம். ஸ்டாக்கு 1,40,000, ஸ்டாக்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 1,40,000 less stock was devalued at 2,10,000. ஓகே, இப்போ இங்கே லெஸ்ஸில் ஆட் பண்ணணும். 2,10,000 எக்ஸ்ட்ரா 70,000 கரெக்டா? 2,10,000 இங்கே டெபிட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம். இப்போ கிரெடிட் எஃபெக்ட் எங்கே, ரீவேல்யூவேஷனில் பை ஸ்டாக்குன்ட்டு 70,000 ஸ்டாக் டிக் பண்ணிடலாம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் டிக் பண்ணிக்கலாம். டெட்டாஸ் 80,000, debtors 80,000, provision for doubtful debts we created 10% of debtors. Now 10% of 80,000 is 72,000. Sorry, 10% of 80,000 is 8,000. So let's provision 8,000. இங்கே கிரெடிட் எஃபெக்ட் கொடுத்துருவோம். டெபிட் எஃபெக்ட் டு ப்ரொவிஷன் 8,000. டெட்டாஸ் டேக் பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனும் டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் 90,000. கேஷ் இன் ஹேண்ட் என்ன பண்ணலாம், ஒர்க்கிங் நோட்டில் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு to balance brought down 90,000. Next machinery 2,10,000. first என்ன பண்ணிடலாம், மெஷினரி ப்ளேஸ் பண்ணிடலாம். மெஷினரி இன்னொன்று, எப்போவுமே ஒரு ஐட்டம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது இன்னர் காலமில் தான் போடணும். மெஷினரி 2,10,000 இன்னர் காலமில் போட்டு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு போட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கடைசி அவுட்டர் காலமில் ஃபைனல் ஆன்சர் போட்டுடலாம். மெஷினரி 2,10,000. மெஷினரி டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10%. 10% of 2,10,000 is 21,000. Plus depreciation 21,000. இப்போ 2,10,000 2,00,000 1,90,000 1,89,000. இப்போ இங்கே கிரெடிட் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். டெபிட் எஃபெக்ட் டு மெஷினரி 21,000.
மெஷினரி டிக் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் டிக் பண்ணலாம். இப்போ எல்லா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்குள்ளே போயிடலாம். என்ன Asma is admitted as a partner for 3/8 share in the profits with a capital of 2,10,000. இப்போ 2,10,000 கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதோட என்ட்ரி என்ன, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அஸ்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டா. என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போயிட்டு பை கேஷ் அஸ்மா கேபிட்டல் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கா, 2,10,000. ரெண்டு இடத்துல வரணுமா. இப்போ கேஷ் இங்கே கேஷ் தொட்டிருக்கோம், ஐ மீன் கேஷ் அக்கௌண்ட் தொட்டிருக்கோன்னா இப்போ இங்கே கேஷ் அக்கௌண்ட் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். டு அஸ்மா கேபிட்டல்ன்ட்டு 2,10,000 போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இதை டிக் பண்ணிட்டு 50,000 as ஷேர் ஆஃப் குட்வில் ப்ரீமியம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ப்ரீமியம் எவ்வளோ வந்திருக்கு, அஸ்மா எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கா, பை ப்ரீமியம் 50,000 எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்போது அவள் கேஷில் தானே ப்ரீமியம் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அப்போது டூ ப்ரீமியம் நீங்கள் போட்டு ப்ரீமியம் ஃபார் குட்வில். நான் ப்ரீமியம் நீங்கள் வந்து ஷார்ட் கட்டில் போடுறேன், ஏன்னா எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக ப்ரீமியம் ஃபார் குட்வில் அப்படின்னு போடணும். டூ ப்ரீமியம் 50,000 டிக் பண்ணியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் இங்கே குட்வில் பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ உடனே வந்து குட்வில் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஐ மீன் சாக்ரிஃபைசிங் ஷேர் என்ன, அதை வச்சு பார்ட்னர்ஸ்க்கு வந்து குட்வில்லை பிரித்து கொடுக்கணுமா, அது என்னன்ட்டு நம்ம உடனே ஃபைன் பண்ணிடணும். என்ன, ஓல்டு ஷேர் வந்து 3/4 1/4 இருந்திருக்கு. இப்போ நியூ ஷேரு 3/8 2/8 அப்புறம் 3/8 கரெக்டா. ஒன்றா அர்த்தம் 3/4 இது நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி போடுவேன். 2/8 போட்டுக்கிட்டா இது நியூ ஷேரு. இது ஆக்சுவலாக எப்போவே ஒர்க்கிங் நோட்டில் தான் போடணும். இப்போ ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே போடுறேன். ஆனால் நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் தான் போடணும். சாக்ரிஃபைசிங் ஷேர் என்ன வரும், 6/8 6/8 minus 3/8 3/8 2/8 minus 2/8 0 3/8. இப்போ இந்த கொஷனில் கௌதம் மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். யாஷிகா வந்து சாக்ரிஃபைஸும் பண்ணல, கெயினும் பண்ணல. அப்போ யார் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, கௌதம். ஸோ அவனுக்கு என்டையர் குட்வில்லும் போடணும். என்டையர் குட்வில்லும் போடணும்னா என்ன அர்த்தம்னா, கௌதம்க்கு அதோட என்ட்ரி என்ன வரும்னா, ஓகே ஒரு நிமிஷம், என்ட்ரி ஃபார் குட்வில் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு கௌதம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ, 50,000. Cash account debit 2,10,000 50,000 done. அப்புறம் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு கௌதம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
சாரிங்க, எப்போவுமே என்னென்னா ப்ரீமியம் அஸ்மான்னு போட்டிருக்கோமா, அஸ்மாக்கு வரக்கூடாது. இங்கே பை ப்ரீமியம்னு போட்டு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு கௌதம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் போது கௌதம் இதில் 50,000 போடணும். கௌதம் இதில் 50,000 போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஏன்னா அப்போ தான் அதுதான் ஆக்சுவல் ஜேர்னல் என்ட்ரி, அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். இதுவே 2 பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரீமியம் ஃபார் குட்வில் சேம் ரேஷியோவில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கௌதம் யஷிகா 25,000 வந்திருக்கும். இதில் நார்மலாக பை ப்ரீமியம் 50,000 போட்டு ஃபுல்லாகவே கௌதம் கொடுத்துட்றோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ பார்ட்னர் அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்போனா ஃபர்ஸ்ட் டைப் டேரெக்டாக ஒர்க்கிங் நோட்டுக்கு போயிட்டு கேபிட்டல் பேஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். கேபிட்டல் பேஸ் என்ன, இப்போது அஸ்மாவோட இது வந்து அஸ்மாவோட கேபிட்டல் 2,10,000. அவனோட ஷேர் என்ன 3/8. 3/8னா அது 8/3. 7 8 சார் 56. 1 2 3 4 5,60,000 தான் கேபிட்டல் பேஸ். அப்போது கௌதமோட கேபிட்டல் என்ன 3/8 இன்ட்டு 5,60,000 equal to 2,10,000. Yashika the 2/8 into 5,60,000 upon 1,40,000. அஸ்மா தான் நம்மளுக்கு தெரியும் 2,10,000. நம்ம நியூ பார்ட்னரோட கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அதை டைரக்டாக கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் போட்டுடணும். ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு தெரியும்ல 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் இங்கே இருக்கிற வேல்யூ தானே நம்ம பேலன்ஸ் ஷீட் கடைசியாக எடுத்துகிட்டு போவோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல இந்த கேபிட்டல் தான் உங்கள் நியூ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும்ட்டு. ஸோ இங்கே போட்டுடலாம் 2,10,000 1,40,000. ஆமாம் 1,40,000. அப்புறம் 2,10,000. 2,10,000 போட்டுட்டு அவ்வளோதான், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஒரு அக்கௌண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம். என்ன 70,000 70,000 60,000 50,000 49,000 41,000 40,000 36,000 30 50 56 57 62 70. ஓகே, அப்போ என்ன 2 ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் எவ்வளோ, கௌதம் யஷிகா 3:1 4 9,000 27,000 9,000. இதை க்ளோஸ் பண்ணிட்டோமா? இதை கௌதம் யஷிகா கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷனை பை ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் 27,000 9,000. கரெக்டா? டன். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா ரைட் சைடில் பாருங்க, ரைட் சைடில் 4,77,000 வருது.
ஐ மீன் கிரெடிட் சைடில் 4,77,000 வருது, டெபிட் சைடில் 2,10,000 தானே வருது. இப்போ அது பேலன்சிங் ஃபிகர் வருமா? 2,10,000னா 4,77,000 4,67,000 2,67,000 எவ்வளோ? 2 லேக்கு 4 லேக்கு 2,67,000 2,67,000 2,77,000 4,00,000 2,67,000. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அக்கௌண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ 2 கரண்ட் அக்கௌண்ட் 2,67,000. இப்போ ஆக்சுவலாக எப்படி சொல்றது, மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும், கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் போடுறோமா 2,10,000 1,40,000 2,10,000 அப்போவே நம்ம அது கூடவே கேபிட்டல்னு இங்கே பேலன்ஸ் ஷீட்ல என்டர் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் என்னது? கௌதம், யஷிகா, அஸ்மா 2,10,000 1,40,000 2,10,000. ஆன்சர் 2 lakh 3 lakh 4 lakh 5,60,000 தானே. 5,60,000 போட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அக்கௌண்ட் 2,67,000. அப்போ அது வந்து என்னது? டூ கரண்ட் அக்கௌண்ட் 2,67,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது பார்ட்னர் ஹேஸ் டு பிரிங் இன் 2,67,000. அவனுக்கு டெபிசிட் இருக்கு. அசட் சைடில் என்ன எழுதுவோம்? ஜீஸ் ஒரு நிமிஷம் அப்படி வராது, சாரி. அவனுக்கு கிரெடிட் சைடில் 4,77,000 இருக்கு, டெபிட் சைடில் 2,10,000. அப்படின்னா அர்த்தம் அவனோட எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் 4,77,000. ஆனால் அவனுக்கு நியூ கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும்? 2,10,000 இருந்தால் போதும் அப்படின்றாங்க. அப்போ அவன் ரிமைனிங் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாமா? அப்போ அது வந்து லைபிலிட்டி சைடில் தான் வரும். லைபிலிட்டி சைடில் ஜீஸ் கரண்ட் அக்கௌண்ட் 2,67,000. சிம்பிளாக சொல்லணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் லெஃப்ட் சைடில் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கேரி டவுன் வருதா? அப்போ அதே பேலன்ஸ் ஷீட்டில் லெஃப்ட் சைடில் எழுதிடணும். அது எடுத்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தால் லெஃப்ட் சைடில் எழுதணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரைட் சைடு வருதுன்னா பேலன்ஸ் ஷீட்லேயே அப்படியே ரைட் சைடு எழுதணும். எதுக்கு? வெறும் கேபிட்டலும் கரண்ட் அக்கௌண்ட்டும் கடைசியாக அந்த பேலன்சிங் ஃபிகர் இருக்குல்ல, அது அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட் லெஃப்ட் சைடு வந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லெஃப்ட் சைடு எடுத்து எழுதணும். இதே கேபிட்டல் அக்கௌண்ட் ரைட் சைடு, அதாவது கிரெடிட் சைடு வந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அப்படியே ரைட் சைடு எடுத்து எழுதிடணும். அதுதான் ட்ரிக்கு. ஓகேவா? அது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது. ஆனால் அதை கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னது. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் 1,09,000 வருது, ஆனால் டெபிட் சைடில் 1,40,000 வருது. 1,40,000 1,40,000 1,40,000 1,09,000 1,10,000 31,000 பை கரண்ட் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகரில் 31,000 ரைட் சைடில் வருதா? பட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே 31,000 கண்டுபிடிச்சேன்னா அப்படியே கையோடு எடுத்து பேலன்ஸ் ஷீட் எழுதிட்டா தான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சதுனா நம்ம மறக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ கையோடு எடுத்து எழுதிட்டா சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். வைஸ் கரண்ட் அக்கௌண்ட் 31,000 டன்னா. நெக்ஸ்ட்டு இது 2,10,000, அது அப்படியே டேலி ஆகிடும். 2,10,000 2,10,000 ஒன்றும் வராது. டன் 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 டன். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டும் முடிச்சிட்டோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். அதுக்கு முன்னாடி டேலி பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னா ஒர்க்கிங் நோட். எப்போவுமே ஒரு கொஸ்டினில் ஒர்க்கிங் நோட் திறந்து ஒர்க்கிங் நோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஒர்க்கிங் நோட்டில் ஒரு அக்கௌண்ட் திறந்து வச்சுக்கோன்னா கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிடணும் மறக்காமல், இல்லாட்டி நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. 2,10,000 3 lakh 3,50,000 by balance carry down 3,50,000. அப்போ எங்கே அசட் சைடில் தானே கேஷ் வரும்.
கேஷ் 3,50,000. இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒர்க்கிங் நோட்டில் இருக்கிறதும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டேலி பண்ண வேண்டியதான். calculator. $5,60,000 plus 50,000 plus 30,000 plus 267,000 9,07,000. இதில் என்ன 55,000 plus 2,10,000 plus 72,000 plus 189,000 plus 31,000 plus 350,000 9,07,000. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் பேலன்ஸ் ஷீட்டோட 9,07,000 நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் சொன்ன அப்ரோச்சில் பண்ணதுனால நான் இப்போ கடைசியாக டேலி பண்ணது முன்னாடி ஐயோ எல்லாமே மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நான் போய் பார்க்கல. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு எல்லாமே டிக் பண்ணிட்டே வந்துட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஐ ஹேட் அ கண்ட்ரோல் வித் மீ. அதனால வந்து நான் திருப்பி கொஸ்டினை போய் பார்க்கல, ஐயோ டேலி பண்ண போகிறோமே ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு எனக்கு பயமே இல்லை. நான் டேரெக்டாக எல்லாமே டிக் பண்ணி வந்தாலும் ஓகே நம்ம கொஸ்டினை ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நான் அப்படியே டேலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணோம். ஆன்சரும் டேலி ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப ஈஸி. சம்மரி மாதிரி கொடுக்கணும்னா இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் இதான் கொஸ்டின் பேப்பர், இதான் ஒரு கொஸ்டின் என்னது ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ பார்ட்னர் கொடுத்துறான். அதே மாதிரி நியூ பார்ட்னர் கேபிட்டலும் கொடுத்துறான் கொஸ்டின்ல. அப்போ நம்மளுக்கு இமீடியட்டா என்ன மைண்ட்ல வந்துன்னா ஓகே இது டைப் ஒன் கொஸ்டின் தான் போல அப்படின்னு டைப் பண்ண என்ன மெத்தட் அப்படின்னு யோசிக்கணும். டைப் ஒன் மெத்தட் என்னன்னா நம்மளுக்கு நியூ பார்ட்னர் கேபிட்டல் கிடைச்சிருச்சு, அதை வச்சு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க என்னது 3:2:3. அப்போ அதை வச்சு நியூ பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நியூ பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் ஷேர் கண்டுபிடிச்சலாம். என்ன 3/8. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கிங் நோட்டுக்கு போயிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ ஷேர், அதோட ஆன்சர் என்ன, அதுதான் கேபிட்டல் பேஸ். அதை வச்சு ரிமைனிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் கண்டுபிடிச்சிடணும். ரிமைனிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வருதா, அதை வந்து டேரக்டாக டூ பேலன்ஸ் கேரிடும் அப்படின்னு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே உடனே போட்டு வச்ச அடுத்த செகண்டே அதை அப்படியே பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு லேட்டராக மிஸ் பண்ணிடுற சான்ஸ் இருக்காது. அப்படியே போட்டு வச்சதுனால ஓகே நம்ம அதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இருக்கோம், நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்சிங் ஃபிகர் வரும். பேலன்சிங் ஃபிகர் எய்தர் கேஷ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கிளியரா கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் தான் இங்கே எடுக்கணும். இதே கேஷ் அக்கௌண்ட் இருந்தால் இங்கே 2 cash அப்படின்னு 2,67,000 போறோம்னா அது அப்படியே ஒர்க்கிங் நோட்க்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் இருக்கா, கேஷ் அக்கௌண்ட்ல பை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுரும். அப்போ போடும் போது அசட்டோட வேல்யூ அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு கடைசியாக ஆன்சர் டேலி ஆகிடும். இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் வேற கொஸ்டின்ஸ் கூட போட்டு பார்த்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதுதான் அப்ரோச் போல அப்படின்ட்டு. யூ வில் பி thorough with it. ஏதாவது டவுட் இருக்குது இந்த கொஸ்டினில் டிஎஸ்கால் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த கொஸ்டினை கூட சால்வ் பண்ணுறேன். தட் இஸ் இட். தேங்க்யூ.